हाय फ्रेंड्स, वेलकम टू साई सिवन लाइफस्टाइल। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் சுடிதார் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போறோம்। ஒரு நார்மல் சுடிதார் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம்। இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நெக் வச்சு பைப்பிங் டபுள் பைப்பிங் கொடுக்க போறேங்க। அதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஃபேப்ரிக் எடுத்து நல்ல பக்கமா விரிச்சு வச்சிருக்கேன்। அதுக்கு மேல வந்து நம்ம லைனிங் வச்சிருக்கோம்। இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் வைக்க போறது இல்லைங்க, இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிளாத்லயே கொஞ்சம் நான் மெட்டீரியல் கட் பண்ணி வச்சிருக்கேன்। அதுல வந்து நெக் வந்து நான் ரவுண்ட் நெக் வந்து டிராப் பண்ணி வச்சிருக்கேன்। அதை எடுத்து இந்த 3 பீஸும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க। வச்சுட்டு நம்ம இந்த சென்டரா நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம்। நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு தையல் போட்டுட்டோம்। அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது மேலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம்। நம்ம நெக் மார்க் பண்ணிருக்கிறதுனாலே ரவுண்டா ஒரு தையல் போட்டுட்டோம்। இப்போ வந்து நம்ம இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்। ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கேப் விட்டு கட் பண்ணிக்கலாங்க। பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து நம்ம கொஞ்சம் வெட்டி விட்டுக்கலாம், அப்ப வந்து நெக் வந்து நம்மளுக்கு திருப்பறதுக்கு ஈஸியா இருக்கும்। பாருங்க நம்ம அங்கங்க வெட்டி விட்டாச்சு। இப்ப வந்து இந்த லைனிங்கோட வந்து நம்ம இப்படி திருப்பிக்கணும்। லைனிங்கோட திருப்பி நம்ம வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டுடலாம்। வந்து நம்ம ஒரு எட்ஜ் தையல் வந்து ஃபுல்லா போட்டாச்சு। இது அப்படியே உள்ள திருப்பிக்கலாங்க। இது அப்படியே உள்ள திருப்பி இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம ஒரு தையல் இங்க முன்னாடி எட்ஜ்ல ஒரு தையல் போட்டுடலாம்। நல்லா உள்ள வந்து லைனிங் எடுத்து விட்டு போட்டுக்கோங்க, சுருக்கு இல்லாம। பாருங்க நம்ம வந்து ரவுண்ட் நெக் அடிச்சாச்சு। இப்போ வந்து நம்ம சுத்திலையும் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்। திருப்பி நம்ம சுத்தியும் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாங்க। பாருங்க நம்ம வந்து சுத்திலையும் லைனிங் வந்து அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்। இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் அளவு நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேங்க। அதை வந்து இந்த அளவுக்கு பாதியா மடிச்சு அடிச்சிருக்கேன்। இப்போ வந்து நம்ம
இதை நல்ல பக்கமா நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த கிராஸ் பீஸை நல்ல பக்கமா மேல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நான் லைனிங் இருக்கிற பக்கமா லைனிங் வந்து மேல இருக்கிற பக்கமா நான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வெளியில துணி வர மாதிரி நம்ம வச்சு இந்த நம்ம எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம்ல அந்த எஜ்ஜு தையல் மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு வரலாம். நம்ம கழுத்தை திருப்பறக்காக எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம்ல அந்த எஜ்ஜு தையல் மேலேயே நம்ம போட்டு வரலாம். நம்ம தையல் வந்து ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம டைட்டும் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். வந்து நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம முன்னாடி திருப்பிக்கலாங்க. பாருங்க முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படியே வந்து உள்ள திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நீட்டா இருக்கும் பைப்பிங்கு. இதை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சு அடிச்சா அப்படின்னா நமக்கு பைப்பிங் ஒரே மாதிரி வரும். பாருங்க நம்ம வந்து பைப்பிங் அடிச்சாச்சு. மேல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க நல்லா இருக்கா பைப்பிங். இந்த பக்கமும் நம்மளுக்கு பிசரெல்லாம் தெரியாது. பிசரெல்லாம் வந்து உள்ள போயிடும் பின்னாடியும். பாருங்க நல்லா இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு பைப்பிங் வைக்க போறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி 1 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம 2ஆ ஃபோல்ட் பண்ணி அடிச்சு வச்சிருக்கேங்க. 2ஆ ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு இந்த அடிச்சதுல இருந்து ஒரு 1/4 பாகம் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரே லெவல்ல வந்து நம்ம அடிக்கணும். அடிச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா இந்த மடிப்பு பாகம் வந்து இந்த பக்கமா வர மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இந்த ஃபோல்டிங் வந்து இந்த பைப்பிங்க்கு முடியிற மாதிரி நம்ம பார்த்து வச்சு நம்ம இந்த ஏற்கனவே நம்ம போட்டிருக்க தையல் மேலேயே ஒரு தையல் நம்ம வந்து இந்த பீஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே நம்ம போட்டு வரலாங்க.
எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த நம்ம ஏற்கனவே வச்ச பைப்பிங் மூடின மாதிரி நான் துணி வச்சு ஃபுல்லாக சுற்றியும் நான் அடிச்சிருக்கேங்க. நம்ம ஏற்கனவே இந்த பீஸில் போட்ட அதே தையல் மேலே நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங்கை அப்படியே திருப்பி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை அடித்து திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அடிச்சாச்சு. பாருங்க, நெக் வந்து நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் மறக்காம எல்லாரும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம த்ரெட் வந்து மாத்திக்கலாம். த்ரெட் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரெட் மாத்தியாச்சு. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு பேக்கு. நான் வந்து இது வந்து லைனிங் அடிச்சு வச்சிருக்கேங்க. லைனிங் அடிச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்து அதுல பேக் நெக் வந்து வரைஞ்சி நான் வந்து பின்னாடி துணி கொடுத்து அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நெக் வித் பாத்தீங்கன்னா நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். பாருங்க, 6 இன்ச் நெக் வித் எடுத்திருக்கேன். நெக்கோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா நான் 8.5 இன்ச் எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு இதோட சென்டர் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம நெக் அடிக்க போறோம். நம்ம சென்டர் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. சென்டரா ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம நெக் டிராப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது மாதிரியே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் டிராப் பண்ணது நம்ம ஒரு தையல் போட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து இடைவெளி விட்டு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வளைவுல எல்லாம் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாம். தையலுக்கு படாம வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து நம்ம இப்படியே திருப்பி இந்த லைனிங் மேல நம்ம ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். லைனிங் மேல எட்ஜ் தையல் போட்டு திருப்பும் போது நமக்கு நீட்டா திருப்பி கொடுப்போம் நெக்கு.
வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைனிங்ல எட்ஜ் தையல் போட்டிருக்கோம். இது இப்படியே வச்சுக்கணுங்க. இது இப்படியே வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்றேன்னு பாருங்க. இப்படி இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த ஷோல்டர் எடுத்து ஃப்ரண்டோட ஷோல்டர் எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த கேன்வாஸ் வந்து இது மேல ஃப்ரண்ட் பீஸ் மேல இந்த மாதிரி திருப்பி கொடுத்து இந்த இடத்துல நல்லா பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல நம்ம தையல் போட்டுக்கலாம். அதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஷோல்டரை வந்து நம்ம அதே மாதிரி வச்சு இந்த கேன்வாஸ் இந்த மாதிரி திருப்பி கொடுத்து நம்ம வந்து மறுபடியும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டோங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடையில இருக்க இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். லைட்டா இந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் திருப்பும் போது நல்லா வரும். இப்படி இப்ப வந்து இப்படி வச்சு இப்படியே திருப்பிக்கோங்க. பாருங்க நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயின் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். பாருங்க இந்த பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன். எப்படி அழகா திரும்பிடுச்சு இல்லைங்க நம்மளுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸை நான் இப்படி எடுத்து போட்டுக்கிறேங்க. பேக் சைடு வந்து நான் 2மே திருப்பி போட்டிருக்கேன். இப்படி இது அப்படியே உள்ள விட்டு நம்ம இந்த கேன்வாஸை திருப்பி இந்த எட்ஜில் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் சைடு மட்டும் எட்ஜில் ஒரு தையல் போட்டாச்சுங்க. அதை மறுபடியும் அதே மாதிரி விட்டு இந்த சைடு இந்த ஓப்பன் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த சைடு நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வெட்டி தையல் போட்டு நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். வந்து பாருங்க நான் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நான் பைப்பிங் லைனிங் அடிச்சு இதே மாதிரி நான் பைப்பிங் நம்ம இந்த நெக்குக்கு எப்படி பைப்பிங் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நான் ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இது எப்படி நம்ம அடிச்சோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் நான் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி சுடிதார் வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சிருக்கேன். இதுல முன்பக்கம் பின்பக்கம் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க எந்த பக்கம் வருதுன்னு. இந்த சென்டரோட அக்காத்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்டும் ஒன்னா வர மாதிரி இப்ப வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நம்ம இந்த மாதிரி அளவு பார்த்துக்கலாம். அளவு பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த அளவு எங்க முடியுதோ அங்கிருந்து வந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சென்டர் அக்காட் பண்ணிருக்கிறதும் ஷோல்டர் ஜாயிண்டும் ஒன்னா வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வந்தாதான் கை கரெக்டா இருக்குன்னு இருக்கும்.
மாதிரி எடுத்து விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருணும். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் கை ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம 2 சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இந்த உடம்பு பீஸ்ல வந்து நான் சைடு ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி ஊசியில நான் குத்தி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம அக்காத்தும் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அக்காத்தும் இந்த சைடு அக்காத்தும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம பிடிச்சுக்கணும். இந்த ஊசி குத்து மேலேயே நம்ம தையல் போட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடு அளவு வந்து மாறாம ஒரே மாதிரி இருக்கும். நான் கட்டிங் பண்ணும்போது அது வந்து போட்டிருப்பேங்க. நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடும்போது நான் அது சொல்றேன். இப்போ வந்து கையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 6.25 வேணும். 6.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து நம்ம அந்த ஊசி குத்து மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறாம அப்படியே இருக்கும். 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பன் பீஸ் கிட்ட வந்து நம்ம வெட்டி தையல் போட்டுக்கலாம். வெட்டி தையல் போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து நான் ஒரு 3 தையல் போட்டுக்கலாங்க. பாருங்க, நம்ம வந்து 3 தையல் வந்து போட்டோம். 3 தையல் போட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம விசில் வச்சு தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசிறெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டுருணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டா ஷேப் வந்து கிடைக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம 2 சைடும் இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் போட்டாச்சு. நம்ம இப்ப வந்து கீழே மடிச்சு அடிச்சிடலாம். பாருங்க, இப்ப வந்து நம்ம கீழே இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம மடிச்சு அடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டாப்பு, 40 இன்ச்சு பக்கத்துல இருக்கு உயரம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அப்படியே மடிச்சு 2ஆ ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கலாம். இந்த இடம் வரும்போது பாத்தீங்கன்னா கீழே கை வச்சு நல்லா இந்த இடத்துல தையலை நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தையல் சென்டரா வர மாதிரி பார்த்து நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த ஓப்பன் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணுங்க. மடிச்சு விட்டு நம்ம இங்க டாட் பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி நம்ம இந்த தையலை கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த பக்க சைடு அதே மாதிரி மடிச்சு விட்டு அப்படியே பா மாதிரி அடிச்சு அதை அப்படியே நிறுத்தி அப்புறம் மறுபடியும் இப்படி திருப்பி நம்ம வந்து மறுபடியும் இதே மாதிரி மடிச்சு ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்கணும்.
அடிச்சாச்சு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்க, இன்னொரு சைடு அடிக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டு வரலாம். பாருங்க, இந்த இடம் நம்ம இந்த டாட் பிடிச்ச இடம் வரும்போது நம்ம உள்ள கை விட்டு இந்த தையலை நல்லா எடுத்து விட்டு இங்க வரைக்கும் நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நம்ம இந்த இதை மடிச்சு விடணும். இப்படி மடிச்சு விட்டு இப்படி கொண்டு வந்து நம்ம இந்த டாட் போட்டிருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல வரைக்கும் கொண்டு வந்து நம்ம நிறுத்தி அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மடிச்சு விட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து ஊசி நிறுத்தி அதுக்கப்புறமா நம்ம இப்படி திருப்பிக்கணும். திருப்பி அதே மாதிரி மடிச்சு ஸ்ட்ரைட்டா அடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம 2 சைடும் அடிச்சுக்கணும். பாருங்க, இந்த இடம் இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பா மாதிரி கொண்டு வரணும். இந்த பா ஷேப்ல வரணும் இந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம கீழே வந்து இந்த பாட்டம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். அது ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம அதே மாதிரி அடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும் போது வெட்டுக்கை போட்டுக்கணும். வந்து நம்ம அடிச்சாச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜில் நம்ம சுத்தியும் இந்த சைடு இந்த கீழே எல்லாமே இந்த எட்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டு வந்துடலாம். அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா 2 தையல் போடும்போது பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த வீ கிட்ட வந்து அப்படியே நம்ம கையில ஏற்றி அப்புறம் நிறுத்தி அப்புறமா திருப்பி அடிச்சுக்கணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அங்க வந்து முடியணும். அப்படியே சுத்தி முன்பீஸ் பின்பீஸ் எல்லாமே சுத்தி வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து முடியும்.
பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம 2 தையல் போடும்போது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க 2 தையல் நம்ம போடும்போது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க நம்ம டாப் வந்து முன்பக்கமா திருப்பிட்டோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்கா? பைப்பிங் வச்சு நம்ம ஒரு நார்மல் சுடிதார் நம்ம தைச்சிட்டோம். இப்ப இந்த ஸ்லீவ்ல நம்ம ஜாயின் பண்ண இடத்துல பாருங்க 4 கார்னரும் ஒரே மாதிரி நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்ப வந்து இதை நம்ம வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டு இந்த கார்ல இந்த ஓபன் பீஸ் நம்ம அடிச்சிருந்தோம்ல அந்த இடத்துலயும் இதை நல்லா இப்படி எடுத்து விட்டு இந்த சென்டர்ல வந்து நம்ம இந்த கையை வச்சு இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுருந்தோங்க. அதே மாதிரி இந்த அக்குளுக்குள்ள பிடிச்சிட்டு இந்த இடத்துல கை அமுத்தி இப்படி நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஷேப் வந்து உட்காந்துக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்துக்கோங்க. பாருங்க ஸ்லீவு நம்மளுக்கு சூப்பரா ஒரு டாப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் உள்ள டாப்பு. மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 42 இன்ச்சு, உயரம் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சு. அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க, இன்னி டாப் முடியல, இன்னி இருக்குது. நம்ம அடுத்ததா வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த டாப்புக்கு வந்து நம்ம ரோப் ஜாயின் பண்ண போறோம். இப்ப வந்து நான் ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தர போறேன். பாருங்க நான் ஆல்ரெடி வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த முறுக்கா எப்படி அடிக்கிறதுன்னு நான் ஏற்கனவே பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல வந்து போட் நெக் பிளவுஸ்ல வந்து நான் அந்த வீடியோல நான் இது எப்படி அடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பாருங்க. இப்ப வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து நம்ம ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த சைடுக்கு ஒரு 3 பீஸும் இந்த சைடுக்கு ஒரு 3 பீஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. த்ரெட் கட் ஆகிட்டது. இந்த இடத்துல வச்சு நம்ம இடத்துல ஒரு டாட் கெட்டி தையல் போட்டு இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி லைட்டா நம்ம வந்து மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட் கட் பண்ணிட்டு இந்த இடத்த இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மெட்டீரியல் எடுத்துக்குவோம். இந்த மெட்டீரியல் எடுத்து இதையும் அதே மாதிரி மடிச்சு நம்ம வந்து இந்த பெல்லுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி நம்ம வைக்க போறோம். இந்த பெல்லுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி வச்சு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அதே மாதிரி தைக்க போறோம். தைச்சாச்சு. இதை வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இதோட சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இந்த லைட்டா இந்த இடத்துல இப்படி கிராஸ் எடுத்துக்கணும். கிராஸ் எடுத்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே திருப்பிக்குவோம். அழகா இருக்கா? இப்ப இந்த இன்னொரு பீஸ் வச்சுக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பெல்லுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி நம்ம வச்சுக்கலாம். இதையும் அப்படியே கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸா கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இதையும் அதே மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம
ரெடி பண்ணியாச்சு. அழகா இருக்கா? 3 நம்ம 3 பெல் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம இந்த பெல்லையும் இந்த ரோப்லயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம 2 ரோப்புக்கும் பெல் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இது எப்படி இதுல நம்ம ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். பிளவுஸா இருந்தாலும் சரி, சுடிதாரா இருந்தாலும் சரி, பேக் நெக் நல்லா இறக்கமா வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த நாட் வச்சோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் பேக் நெக்கு. இந்த இடத்துல நான் ஷோல்டர்ல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு கீழே இறக்கி நான் இந்த நாட்டை இங்க ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி இந்த நாட்டை இப்படி கீழே வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு வெட்டி தையல் போட்டுக்கலாம். நல்லா இறக்கமா வச்சு நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி பார்க்க நல்லா அழகா இருக்கும். அதுவே நம்ம க்ளோஸ் நெக் வச்சுட்டு சில பேர் க்ளோஸ் நெக் வச்சு இந்த நாட் வச்சு கட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சு இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கழுத்து இறக்கமா வச்சு போடும்போது நம்ம இந்த ரோப் வச்சு கட்டினோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, நம்ம ரோப் ஜாயின் பண்ணிட்டோம். கட்டி அழகா இருக்காங்க. நம்மளோட நார்மல் டாப் ஸ்டிச்சிங்ல இன்னைக்கு நம்ம 3 விதமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்கு பைப்பிங் எப்படி வைக்கிறது, இந்த ரோப் எப்படி வைக்கிறது, இந்த பெல்லு சுடி எப்படி தைக்கிறது, இன்னும் 3 விதமா நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. மறக்காம பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்றேன். இந்த சுடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.